எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு குடமிளகா அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து ஓரளவு வதக்கி தனியாக எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயிலேயே பச்சை மிளகா, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 பெரிய தக்காளி கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன், இதையும் சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் நூடுல்ஸ் மசாலா நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக கொஞ்சமாக க்ரீன் சில்லி சாஸ், அதுக்கப்புறம் சோயா சாஸ் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போது அடுத்ததாக நம்ம பாஸ்தா வேக வச்சிடலாம். நல்லா கொதிக்கிற தண்ணியில் 2 கப் பாஸ்தா சேர்த்துருக்கேன். இது வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம அந்த மசாலாவோடு சேர்த்துடலாம். பாஸ்தா சேர்த்துட்டு ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த குடமிளகாவையும் சேர்த்துட்டு 4 முட்டை, கொஞ்சமாக மிளகுத்தூள், மல்லி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு முட்டை ஓரளவுக்கு வேகட்டும். அதுக்கப்புறம் நல்லா கிளறி இறக்கிட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்டியான முட்டை பாஸ்தா ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்கும். பாய்.